ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமான விஷயங்களாக சொல்கிறாரு. பாபா ஒருத்தர் மட்டும்தான் தன்னலமில்லாத ஒரு சேவை செய்யக்கூடியவர். ஏன்னா அவர் செய்யக்கூடிய காரியத்திற்கு பலன் இருந்தாலும் அந்த பலன் அவரை போய் சேர்றதில் அந்த பலனை அவர் அனுபவிக்கிறது இல்லை. மற்றபடி பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் அதனோட பலன் உங்களுக்கு வந்துடுது. அப்போ சிவபாபா பலனை கொடுக்குறவராக இருக்கிறார், பலனை அனுபவிக்கிறவர் கிடையாது. இந்த சிருஷ்டியிலே அவர் ஒருத்தர் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு அவருக்கு இருக்குது. அப்போ பாபா அதனால் புரிய வைக்கிறாரு, நான் உங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்தனோ அதே போல் பிரம்மா உடலில் வந்திருக்கேன். நீங்களும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியோ அதே போல் இப்போ என்னிடம் இருந்த ஆஸ்தியை அடைகிறீங்க. உங்களுடைய ராஜ்யத்தை 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஸ்தாபனை பண்ணீங்களோ அதே போல் ஸ்தாபனை செய்கிறீங்க. எல்லாமே மீண்டும் நடக்குதுங்கிற. நான் இந்த காரியத்தை பண்ணிவிட்டு உங்களை உலகத்துக்கே எஜமானனாக ஆக்கிடுறேன் 21 பிறவிகளுக்கு. ஆனால் நான் உலகத்துக்கு எஜமானனாக ஆகிறதில்லைங்கிறார். நான் வானப்பிரஸ்த நிலைக்கு பரந்தாமத்திற்கு போய் அமர்ந்து கொள்கிறேன். வானப்பிரஸ்த நிலை அப்படிங்கிறது முக்தி தாமத்தை சொல்கிறார் பாபா. அப்போ பாபா சொல்கிறாங்க, வானப்பிரஸ்தம்னா எப்படி மனிதர்கள் வீட்டில் இருக்க பொறுப்பு கடமையெல்லாம் யாரையாவது பார்த்துக்க சொல்லிவிட்டு என்னோடது முடிஞ்சதுன்னு குருக்கிட்ட போயிடுறாங்க முக்தி ஜீவன் முக்தியை தேடுறதுக்கு. அதே போல் தான் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு என்னோடய பொறுப்பை எல்லாம் முடிச்சுட்டு நான் பரந்தாமில் போயிட்டு வானப்பிரஸ்தத்தில் இருக்கேங்கிறார். மேலும் பாபா நமக்கு புரிய வைக்கிறார், இந்த நாடகத்தில் எந்த ஒரு விஷயம் 100% நிச்சயிக்கப்பட்டிருக்கு, அது குழந்தைகளுக்கு ரொம்ப குஷியை கொடுக்குது அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, இந்த தேவி தேவதா தர்மத்தினுடைய ஸ்தாபனை 100% நிச்சயிக்கப்பட்டிருக்கு. மீண்டும் அந்த ராஜ்யம் வரப்போகுது, உங்களுடைய ராஜ்யம் மீண்டும் ஸ்தாபனை ஆகுது. இது 100% நிச்சயிக்கப்பட்டதுங்கிற. மேலும் இந்த உலகம் பழைய உலகம் விநாசம் ஆகியே தீரணுங்கிற. இதுவும் நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. உங்களுடைய உடல் மனம் பொருள் மூலமாக பாபாவோட ஸ்ரீமத் படி நீங்கள் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த உலகம் என்பது கண்டிப்பாக விநாசம் ஆகியே தான் தீரணும், ஆகாமல் புதிய ராஜ்யம் வர முடியாதுங்கிற. பாபா அதுக்கு தான் சொல்கிறாரு, இது ருத்ர கியான யஜ்யம், இதில் எல்லாமே ஸ்வாகா ஆகுதுங்கிற. எப்படி குண்டு மழைகள் பொழியும், ஆயுதத்தோட மலைகள் பொழியும், இயற்கை சீற்றங்கள் வரும், எல்லாமே இந்த மண்ணில் உரமாக மாறிவிடும் மனித உடல்கள் எல்லாமே. அப்போ 5 தத்துவங்களும் இதில் ஸ்வாகா ஆகிடுங்கிற. இதுதான் உரமாக மாறி அவ்வளோ செழிப்பாக சத்தியமும் இருக்குங்கிற. இதெல்லாம் நடந்து தான் தீரணும். அந்த யஜ்யத்தில் வேறு விஷயங்களை ஸ்வாகா பண்ணுறாங்க, ஆனால் இந்த ருத்ர ஞான யஜ்யத்தில் இது எல்லாமே ஸ்வாகா என்பது ஆக வேண்டுங்கிற. மேலும் பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க, நீங்கள் என்ன நினைவு செய்யுங்க, மன்மனாபவ ஆகுங்க, அது மூலமாக ஒன்று தூய்மையாவீங்க, இன்னொன்று உங்களுக்கு ஆஸ்தி என்பது கிடைக்கும். எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ உயர்ந்த பதவி ஒவ்வொருத்தருக்கும் இப்போ கிடைக்குங்கிற. மேலும் உங்களுக்கு 3 அப்பாவை பற்றி சொல்கிறார். பாரலௌகிக அப்பா சிவபாபா என்ன பண்ணுறாரு, ஆஸ்தி கொடுக்குறாரு, தூய்மைப்படுத்துகிறார். லௌகிக அப்பா என்ன செய்கிறாரு, கொஞ்சம் எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி செல்வம் கொடுக்குறாரு, ஆனால் அவர் விகாரத்தில் ஈடுபடுத்தி உங்களை, அதாவது திருமணம் செய்ய வச்சு விகாரத்தில் ஈடுபடுத்தி தூய்மையை இழக்க வச்சுடுறார். இந்த நடுவில் இருக்க அலௌகிக அப்பா பிரம்மா பாபா சிவபாபாவுக்கு கருவியாக இருக்கார், ஆனால் எல்லா விதமான திட்டுக்களும் நிந்தனைகளையும் அவமானத்தையும் அனுபவிக்கிறவர் அவராக தான் இருக்காருங்கிற. ஏன் அப்படின்னா பாபா சொல்லுவாங்க, வழியில் போன பிராமணனை இடையில மறைச்சி சண்டை போட்ட மாதிரி இவருக்குள்ளே எப்போ சிவபாபா பிரவேஷம் ஆனாரோ அப்போ அவரை பக்தி மார்க்கத்தில் அவ்வளோ பெயர் புகழோடு இருந்தவர், அந்த சைடும் அவருக்கு திட்டு கிடைக்கிது, லௌகீகத்துலேயும் எல்லாரையும் தூய்மைப்படுத்துகிறாருன்னு இவரை நினச்சிக்கிட்டாங்க. இவருக்குள்ளே இருக்க சிவபாபாவை யாரையும் பார்க்க முடியல, காரியம்லாம் அவர் தான் செய்கிறாருன்னு புரிஞ்சுக்க முடியல. அதனால் லௌகீகத்தில் இருக்கிறவங்களும் இவரை திட்டினாங்க, அலௌகீகத்துலேயும் அவர் நிந்தனை வாங்கியிருக்கார். பாபா தான் சொல்கிறார், எங்கள் பிரம்மா பாபாவை நிறைய பேர் மதிக்காதவங்களும் இருந்தாங்க யஜ்யத்தில். இப்போ 2 சைடும் அவர் நிந்தனையை அனுபவித்தார். கிருஷ்ணனுக்கெல்லாம் எந்த நிந்தனை கிடையாது, இங்கே தான் சொல்கிறாரு பாபா, இங்கே இவருக்கு தான் எல்லா நிந்தனையும் இருக்கின்றது. பாபா அதுவும் புரிய வைக்கிறார். இப்போ சங்கமயுகத்தில் பாபா தான் தர்மங்களை படைக்கிறாரு, அதாவது பிராமண தர்மம், தேவதா தர்மம், சத்திரிய தர்மம். சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணோ இல்லை ராமரோ எந்த தர்மத்தையும் படைக்கிறதில்ல. மேலும் பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு, கீதை தான் எல்லா தர்மத்தினுடைய சாஸ்திரமாக, முக்கியமான சாஸ்திரமாக இருக்கின்றது. இப்போ ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை படைக்கிறதுக்காக யாரெல்லாம் சிவபாபா கூட சேவை பண்ணாங்களோ அவங்க தான் சாலிகிராமங்களாக பூஜை பண்ணுறாங்க. எப்படி லிங்கம் செய்கிறாங்க, அது கூட நிறைய ஆயிரக்கணக்கான
அந்த சின்ன சின்ன லிங்கங்கள் சாலி கிராமங்களை செஞ்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அழிச்சிடுறாங்க, திரும்ப அடுத்த நாளும் பண்ணுறாங்க. அப்போ அவ்வளவு சேவை பண்ணுறவங்களுக்கு தான் அது பண்ணுறாங்கங்கிற. மேலும் ராவணனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் எரிக்கிறாங்கன்னா காரணம் என்ன? யாராவது எதிரி இருந்தால் ஒரு தடவை குடும்பாவி செஞ்சு எரிச்சிட்டு அதோட போராட்டத்தை விட்டுருவாங்க, இல்லை வெறுப்பை தீர்த்துப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் எரிக்கிறாங்கன்னா அதுக்கான அர்த்தம் புரியல. ஏன்னா அவர் இன்னும் இருக்கார். நீங்கள் செய்த எல்லா காரியமும் பாவகர்மம் ஆகிறதுக்கு காரணம் இந்த ராவணன் தான். 5 விகாரம் பிரவேசமானது தான் இப்போ வரைக்கும் இருக்குது. நீங்களும் வெற்றி அடையலை, அதனால தான் இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் போயிட்டு நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டீர்கள்னு சொல்கிறேன். வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முறையை கேட்கலாம். ஓம் சாந்தி. 26/6/2026 காலை முரளி பாப்தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளே, இந்த உலகில் தன்னலமற்ற சேவை ஒரு தந்தை மட்டுமே செய்கின்றார். மற்றபடி நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலுக்கும் அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். கேள்வி: நாடகத்தின்படி எந்த விஷயம் 100% நிச்சயமானது? அதனுடைய குஷி குழந்தைகளாகி உங்களுக்கு இருக்கிறது. பதில்: புதிய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகியே தீர வேண்டும் என்பது நாடகத்தின்படி நிச்சயமான ஒன்றாகும். ஸ்ரீமத் படி நாம் நமக்காக நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பழைய உலகத்தின் விநாசம் ஆகியே தீர வேண்டும். குழந்தைகளாகி நீங்கள் எந்த அளவு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி பலனாக கிடைக்கும். பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகையே அடைந்து விட்டோம். ஓம் சாந்தி. குழந்தைகள் என்ன சொல்கின்றார்களோ தந்தையும் கூட அதையே தான் சொல்கின்றார். பாபா, நாங்கள் உங்களை அடைந்து சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகின்றோம் என்று குழந்தைகள் சொல்கிறார்கள். தந்தையும் சொல்கிறார், மன்மனா பவ. இப்போ இதை அடையணுன்னா என்ன பண்ணணுங்கிறத பாபாவும் பேசுகிறாரு, நாமும் அவர்கிட்ட வந்து பேசுகிறோம். விஷயம் ஒன்று தான் ஆகும். நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்கள் ஆகிறீங்க. அதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன? மன்மனா பவ. மனதால் என்னை நினைவு செய்யுங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். பிரம்மா குமாரிகள் இந்த சத்சங்கத்திற்கு செல்வதால் என்ன கிடைக்கிறது? இதெல்லாம் மனிதர்கள் அனைவரும் கேட்பார்கள். நீங்கள் டெய்லி இங்கே கிளாஸுக்கு போகிறீங்க, முரளிக்கு ஏதோ கேட்குறீங்க, அவங்களுக்கு என்ன தான் அங்கே போய் கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போது நாங்கள் பாப் தாதாவின் மூலம் உலகத்தினுடைய எஜமானர்களாக ஆகின்றோம் என்று பிரம்மா குமாரிகள் சொல்கின்றனர். பரமாத்மா என்ன சொல்கிறாரு? மன்மனாபவ, மனதை என்னிடம் செலுத்துங்கள். நாம் என்ன சொல்கிறோம்? அதோட ரிசல்ட்டை சொல்கிறோம் எல்லாருக்கும். அவரை நினச்சோன்னா, அவர் சொல்லி கொடுக்குறத கேட்டு மன்மனாபவ ஆனோன்னா உலகத்திற்கு எஜமானர்களாக நம்ம ஆகிடலாம். இப்போ உலகத்திற்கு எஜமானர்களாக வேறு யாரும் ஆக முடியாது. பிரம்மாவோட குமாரிகள் மட்டும்தான் ஆக முடியும். உலகத்தோட எஜமானர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர் சிவபாபா உலகத்தின் எஜமானராக ஆக்க வந்திருக்கின்றார். அவர் ஆக முடியாது. நம்மளை ஆக்குறார், ஆனால் அவர் ஆக முடியாது. குழந்தைகளாகி நீங்கள் தான் உலகத்தோட எஜமானர்களாக ஆகின்றீர்கள். உங்களுடைய தந்தை உலகின் எஜமானராக ஆகுவதில்லை, வேறு ஆகிறதில்லைங்கிறார் பாபா. இப்படிப்பட்ட சுயநலமற்ற சேவை செய்யக்கூடியவர்கள் வேறு யாரும் கிடையாது. இவ்வளோ உயர்ந்த நிலையை அடைய வச்சுட்டு அதுக்கு பலனாக நம்ம அவருக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல, அவர் எதையுமே அனுபவம் செய்கிறதில்ல. இப்படிப்பட்டவர் யாரும் இருக்க முடியாதுங்கிறார். அனைவருக்கும் அவங்கவுங்க செய்யக்கூடிய ஒரு காரியம் சேவையோட பலன் கண்டிப்பாக கிடைக்கின்றது. பக்தி மார்க்கத்தில் கூட யார் ஒருவர் ஏதோ ஒரு விதத்தில் சேவையோட காரியத்தை செய்கிறார்களோ, இல்லை சமூக சேவை கூட செய்கிறாங்களோ, அதற்கான அந்த சேவைக்கான பலன் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கோயிலில் போயிட்டு சேவை பண்ணுறாங்க, பொருளால் உடலால் பிரசாதம் பண்ணுறாங்க, கோயிலை சுத்தப்படுத்துகிறாங்க, இல்லை பூஜாரியாக இருந்து நிர்வாகம் பண்ணுறாங்க. இப்படி என்ன செஞ்சாலும் சரி பக்தியில் அதுக்கான பலனும் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாபா சொல்கிறாங்க, அரசாங்கத்திடம் சம்பளம் கிடைக்கும். மேலும் அது மட்டும் கிடையாது, ஒரு பிறவிக்கான புண்ணியத்தோட கணக்கு சேரும். இன்னொன்று, கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒருவன் தான் சுயநலமற்ற சேவை செய்கின்றேன். அவருக்கு யாரும் கொடுக்கறதும் இல்லை, கர்மத்தோட பலனும் அவருக்கு போய் சேர்றதில்லை. குழந்தைகளை எஜமானனாக ஆக்குகின்றேன், நான் ஆவதில்லை. குழந்தைகளை சுகமிக்கவர்களாக ஆக்கி சுகதாமத்தோட எஜமானர்களாக 21 பிறவிகளுக்கும் அப்படி ஆக்கிவிட்டு சுகத்தை கொடுத்து விட்டு என்ன பண்ணுறாரு பாபா சொல்கிறாங்க, நான் என்னோட நிர்வாண தாமத்தில், அதாவது வானப்பிரஸ்த நிலையில் சென்று அமர்ந்து விடுகின்றேன். பொறுப்பெல்லாம் கடமையெல்லாம் முடிச்சுட்டா எப்படி வானப்பிரஸ்தத்துக்கு போகிறாங்களோ அதே போல் இவர் தன்னுடைய பொறுப்பை சங்கமிகத்தை கடைசியில் பண்ணிவிட்டு போயிடுறார். வானப்பிரஸ்தம் என மூலவதனத்தையும் சொல்வோம். ஏன்னா அங்கே எல்லாம் முடிச்சுட்டு அங்கே போயிட்டு இருக்கிறாரு. அதனால் அதை வானப்பிரஸ்த
அதற்கான ஒரு வீடாக சொல்கிறாங்க. மனிதர்கள் வானப்பிரஸ்தத்தை அடைகிறார்கள். 60 வயசுக்கு மேலே வீட்டில் இருக்க பொறுப்பு கடமையெல்லாம் விட்டுட்டு குரு கிட்ட போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. குழந்தைகளுக்கு அனைத்தையும் கொடுத்து விட்டு சத்சங்கம் முதலியவற்றில் கலந்து கொள்கின்றார்கள். இனிமேல் நான் எந்த வேலை, பிஸ்னஸ்ஸு, சம்பாதிக்கிறது, பராமரிக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க. தான் வானப்பிரஸ்தம். தான் முக்திக்கான ஒரு வழியை தேடுறாங்க. இப்போ முக்திக்கான வழியை கொடுப்பவர் என்று ஒரு குருவையும் பின்பற்றுகிறார்கள். முக்தி, ஜீவன் முக்திக்கான வழியை எந்த மனிதர்களாலும் ஒரு பொழுதும் காட்ட முடியாது என்று இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். எந்த குரு கிட்ட போனாலும், எந்த சத்சங்கத்துக்கு போனாலும் அது கிடைக்காது. தனக்கு கொடுக்க முடிந்தால் பிறகு அவர்கள் மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியும் தானே. முதல்ல குரு தனக்கு முக்தி, ஜீவன் முக்தியை கொடுத்துக்க முடிஞ்சால் தானே மற்றவங்களுக்கு அவங்க வழிகாட்ட முடியும். தந்தை வருவதே பரந்தாமத்திலிருந்து அவர் இதுக்காக தான், இந்த முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கறதுக்காக தான் வரார். அவர் அங்கே வசிக்கக்கூடியவர். குழந்தைகளாகி நீங்களும் அங்கே வசிக்கக்கூடியவர்கள் தான். பரந்தாமம் தான் நம்ம வீடு. நீங்கள் இந்த கர்மக்ஷேத்திரத்தில் நடிப்பை நடிக்க வேண்டும். இப்போ பாபாவும் நடிக்கிறார், ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு. பாபா கூட சொர்க்கத்தோட ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கும் போது குழந்தைகளாகி உங்களுக்காக ஒரு முறை என்ன பண்ணுறார், இந்த பூமிக்கு நடிக்கின்றார். அப்போ அவர் வரார் அப்படின்னா இந்த நரகம் என்பது கண்டிப்பாக விநாசம் ஆகிதான் தீரும். சிவபாபா பிரம்மாவின் மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். நாம் மீண்டும் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகி கொண்டிருக்கிறோம். புதுசில் மீண்டும் ஆகிறோம். இதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் நாம் மீண்டும் பிரம்மாவின் மூலமாக சிவபாபாவோட குழந்தைகளாக ஆகின்றோம். இந்த மீண்டும்ங்கிற வார்த்தை முக்கியங்கிற. மீண்டும் நீங்கள் 5000 வருஷத்துக்கு அப்புறம் என்னோடய குழந்தைங்களாக ஆகிருக்கீங்க. மீண்டும் ஆஸ்தியை அடைவதற்காக. இதெல்லாம் உங்களுடைய புத்தியில் இருக்குது. பத்தீத்த பாவனர் என்று அவருக்கு தான் சொல்லப்படுது. ஞானம் நிறைந்தவர், ஞானக்கடலும் அவர் தான். யோகம், அதாவது நினைவை கற்பிக்கின்றார். யோகத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறார். ஆனால் அவர் நிராகாரமானவர், அதாவது உடலற்றவர். அவர் எப்படி புரிய வைக்க முடியும்? அதனால தான் பிரம்மாவின் மூலமாக மனிதன்லேருந்து தேவதையாக உங்களை ஆக்குகின்றேன்னு சொல்கிறார். எனக்கு ஒரு உடல் தேவை, அதாவது தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்விக்கின்றேன்னு சொல்கிறார். இப்பொழுது அந்த தர்மம் மீண்டும் உருவாக வேண்டும். ஏற்கனவே இருந்தது, மீண்டும் அது உருவாக வேண்டும். இப்பொழுது மீண்டும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினுடைய ஸ்தாபனை செய்து மற்ற அனைவரையும் முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்கிறேன். மீண்டும் அழைத்து செல்கிறேன். பாரதம் பழமையான கண்டமாகும். ஆகையால் பாரதத்தோட மக்கள் தொகை மற்ற கண்டங்களை விட உண்மையில் அதிகமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வேறு யாருடைய புத்தியிலும் இருப்பதில்லை. ஏன் பாப்புலேஷன் அதிகம்? ஏன்னா இது 5000 வருஷமாக இருக்குது. மற்றதெல்லாம் 2500 வருஷமாக தான் இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வேறு யாருக்கும் தெரியாது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் அனைத்தையும் விட மிக பெரியதாக இருக்க வேண்டும். 5000 வருடங்களுடைய அந்த வளர்ச்சி என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மற்றவர்கள்லாம் 2500 வருஷங்களுக்கு பிறகு தான். இஸ்லாமியர்களோட மக்கள் தொகை குறைவாக தானே இருக்கணும், யாரை விட? தேவதா தர்மத்தை விட. பிறகு கொஞ்சம் காலத்திற்கு பிறகு தான் புத்த தர்மத்தை சேர்ந்தவங்க வராங்க. ஆகையால் அவர்களுக்குள்ளேயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பாப்புலேஷனில் இஸ்லாமியம், புத்தர்கள் முதலியவர்கள் முதலில் சதோ பிரதானமாக அவங்களும் இருப்பாங்க. பிறகு மெதுவாக தமோ பிரதானமாவாங்க. ஆத்மா வரும்போது எல்லாமே தூய்மையாக சதோ பிரதானமாக தானே இருப்பாங்க. அப்புறம் பிறவி எடுக்க தான் கீழே வருவாங்க. இதுவும் கூட ஒரு கணக்காகும். பாபா சொல்கிறாங்க, நல்ல ஈடுபாடு இருக்கக்கூடிய, இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய புத்திசாலியான குழந்தைகள் இதெல்லாம் பாபா சொல்கிறாங்க சிந்தித்து பார்க்கணும். இன்றைய நாட்கள்லாம் சீனர்கள் அனைவரையும் விட அதிக அளவில் இருக்கின்றனர் என்று எழுதுகின்றார்கள். சைனாவில் நிறைய பாப்புலேஷன். ஆனால் அவர்களுக்கு சிருஷ்டி சக்கரத்தோட ஞானம் தெரியாது. இங்கே தான் அதிகமாக இருக்கணும். அப்போ கன்வெர்ட் ஆகி எல்லாரும் போயிருப்பாங்க. அதுதான் உண்மைங்கிறார் பாபா. இந்த அனைத்து ரகசியங்களும் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் தான் இருக்கின்றது. எழுத படிக்க தெரிந்தவர்களுக்கு விரிவாக புரிய வைக்க வேண்டும். படித்தவங்களுக்கு தேவி தேவதா தர்மம் 5000 வருஷங்கள் அது இருந்தது. 5000 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ மீண்டும் அது படைக்கப்படுது. இந்த சமயத்தில் அவர்களோட எண்ணிக்கை அதிகமாக தானே இருக்கணும். 5000 வருஷம் ஆயிடுச்சு அது படைக்கப்பட்டுனா அவங்களுடைய எண்ணிக்கை தானே அதிகமாக இருக்கணும். ஆனால் தேவி தேவதா தர்மத்தில் இருந்தவங்க வேறு தர்மங்களில் மாறி சென்று விட்டனர். முதல் நிறைய பேர் முஸ்லீம் ஆனார்கள். பின்னர் புத்த தர்மத்தை சேர்ந்தவங்களாக அதிக அளவில் ஆனார்கள். அப்போ அந்த தர்மங்கள்லாம் படைக்கப்படும் போது தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் கன்வெர்ட் ஆகி மற்ற தர்மங்களுக்கு போயிட்டாங்க. இங்கும் கூட புத்தர்கள் நிறைய உள்ளனர். புத்த தர்மத்தை சேர்ந்தவங்க கிறிஸ்தவர்களும் அதிக அளவில் இருக்கின்றனர். எங்கள் பாரதத்தில் கூட தேவதா தர்மத்தோட பேரே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. ஒருவேளை நாம் பிராமண தர்மம் என்று சொன்னால் கூட இந்துக்களோட வரிசையில் தான் அதை எடுத்துக்கொள்வார்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் பிராமணர்களாகிய நம் மூலம் ஸ்ரீமத் படி ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு தான் புரியுங்கிறார்.
இந்த விழிப்புணர்வெல்லாம் உங்களுக்கு இருக்க வேண்டும். தர்மத்தோட மகிமை பாடப்படுகிறது இல்லையா? ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய தர்மத்தை எவ்வளோ உயர்வாக மகிமை சொல்கிறாங்க. இங்குள்ள மனிதர்கள் வந்து தன்னை இந்துக்களோட வரிசையில் சேர்த்து கொள்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க ஆரிய தர்மம், இந்துன்னா ஆரிய தர்மம் அனைத்தையும் விட பழமையானதுன்னு சொல்கிறாங்க. பாரதவாசிகள் முதலில் ஆரியர்களாக இருந்தனர், மிகவும் செல்வந்தர்களாக இருந்தனர். இப்போது அதிலிருந்து விலகி வந்து விட்டனர். இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க. புத்திசாலித்தனம் எதுவும் இல்லை, யாருக்கு என்ன தோன்றுகின்றதோ அதை தர்மத்தின் பெயராக வைத்து விடுகின்றனர். தேவதா தர்மங்கிறது இந்து தர்மமாச்சு, ஆரிய தர்மமாச்சு, இப்படி மாறிடுச்சு. மரத்திலிருந்து சிறு சிறு இலைகள் கிளைகள் தோன்றுகின்றன, புதியவற்றிற்கு சிறிது மதிப்பு அதிகமாக இருக்கவே செய்கிறது. புதுசாக ஒன்று வந்துச்சுன்னா எல்லாருடைய பார்வை கவனம் அதுக்கான வேல்யூ அதிகமாக தானே இருக்குங்கிற. நாம் பாபாவிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை எடுத்து கொண்டிருக்கிறோம் என்று இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். ஆக இப்படிப்பட்ட ஆஸ்தியை கொடுக்கக்கூடிய தந்தையை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும்? சொர்க்கத்தோட ஆஸ்தி கொடுக்குறாருன்னா நீங்கள் நினைவு செய்த அளவிற்கு ஒன்று ஆஸ்தி கிடைக்கும், பிறகு தூய்மையாகவும் ஆவீங்க. நினைவு செஞ்சோன்னா ஒன்று தூய்மையாகவும், இன்னொன்று அவ்வளோ உயர்ந்த ஆஸ்தி கிடைக்கும். லௌகீக தந்தையிடமிருந்து செல்வத்தோட ஆஸ்தி கிடைக்குது, பொருள் இல்லையா? கூடவே பிறகு தூய்மையை இழப்பதற்கான ஆஸ்தியும் கிடைக்குது. அவர் என்ன பண்ணுறாங்க? திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. இவர் லௌகீக தந்தை, விகாரத்தில் ஈடுபடுத்திடுறாரு. ஆனால் இவர் பாரலௌகீக தந்தை. மற்றும் இடையில் இந்த அலௌகீக தந்தை பிரம்மாவும் இருக்கார். இவருக்கு இடையில் இரு பக்கங்களிலிருந்தும் நிந்தனை கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், அவங்க லௌகீகத்திலையும் அவரை திட்டுவாங்க, அலௌகீகத்திலையும் சிவபாபா தானே இந்த பிரம்மாவை இதுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு இங்கேயும் அவருக்கு வந்து திட்டுவாங்க. சிவபாபாவிற்கு எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படுறதில்லை, எல்லா கஷ்டமும் வந்து பிரம்மா பாபாவுக்கு தான். இவர் எவ்வளவு நிந்தனைகளை அடைய வேண்டியதாக இருக்குது. உண்மையில் கிருஷ்ணருக்கு நிந்தனைகள் ஏற்படுவதில்லை. கிருஷ்ணனை வந்து நிறைய வெண்ணை திருடினார், 108 இளவரசிகள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் யாருக்கு வந்தது? பிரம்மா பாபாவுக்கு வந்தது தான். இடையில் சிக்கியவர் இவர் தான். வழியில் செல்லும்போது பிராமணன் சிக்கி கொண்டாருன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் யாருக்கு? பிரம்மா பாபாவிற்கு. நிந்தனைகளை வாங்குவதற்காக இவர் தான் மாட்டிக்கொண்டார். அலௌகிக்க தந்தை தான் சகித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பண்ணுற காரியமெல்லாம் சிவபாபா அவரோடது, ஆனால் நடுவில் பிரம்மா பாபா தான் எல்லா நிந்தனையும் வாங்கினார். சிவபாபா இவருக்குள்ளே பிரவேசமாகி தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகிறார் என்று யாருக்கும் தெரியாது. தூய்மை அடைவதில் தான் அவர் அடி வாங்குகின்றார். தூய்மை அடைஞ்சு மற்றவங்களே தூய்மையாகிறது சொல்லி கொடுக்குறார். அதனால தான் அவருக்கு எல்லா விதமான கஷ்டமும் வந்தது. நான் அனைவரையும் திரும்ப அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றேன் என்று தந்தை கூறுகிறார். மரணம் முன்னாலே காத்திருக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். விநாசம் கண்டிப்பாக நடக்கும். விநாசமாகாமல் சுகமும் சாந்தியும் எப்படி ஏற்படும்? இல்லையா? துக்கம் அழிஞ்சாதான் சுகம் வரும். ஏதாவது சண்டை ஏதாவது நடந்தால் சண்டை ஓய்வதற்கு மனிதர்கள் யஜ்யம் முதலியவற்றை வளர்க்கின்றனர். சண்டையெல்லாம் வந்து சரியாயிடணும், அமைதி நிலவணும்னு யஜ்யம் யாகமெல்லாம் வளர்க்குறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறார்? விநாசம் கண்டிப்பாக நடக்கும். இது பிராமண குல பூஷணர்கள் உங்களுக்கு தெரியும். இல்லாவிட்டால் சொர்க்கத்தின் கதவு எப்படி திறக்கும்? அனைவரும் சொர்க்கத்தில் வரப்போவதில்லை. முயற்சி செய்பவர்கள் தான் வருவார்கள். மற்றவர்கள்லாம் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். இது யாருக்கும் தெரியாத காரணத்தினால் எவ்வளவு பயப்படுறாங்க, அமைதிக்காக எவ்வளவு அடி வாங்குறாங்க. மாநாடெல்லாம் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். சுகதாமம் சாந்தி தாமம் எப்படியெல்லாம் ஸ்தாபனையாகி கொண்டு இருக்கிறதுங்கிறத பிராமணர்கள் உங்களுக்கு தான் தெரியும். விநாசமாகாமல் ஸ்தாபனையாக வாய்ப்பே இல்லைங்கிறார், சான்ஸே இல்லைங்கிறார். அழிஞ்சு தான் ஆக முடியும் புதிய ஸ்தாபனை. நீங்கள் இப்பொழுது 3 காலத்தையும் அறிந்துள்ளீர்கள். ஏன் நமக்கு கடந்த காலம் எப்படி இருந்ததுன்னு தெரியும், இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியும், என்ன வரப்போகுதுன்னு தெரியும். 3வது கண்ணு, அதான் ஞானம் கிடச்சிருக்கு. அமைதி எவ்வாறு ஏற்படும்னு சொல்கிறாங்க. அதாவது சண்டை போடக்கூடாது, ஒற்றுமை ஓங்கி இருக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நாம் அனைவரும் ஒரு அப்பாவோட குழந்தைங்க, சகோதரன் சகோதரிகள். தந்தையின் ஒரே வழியை நாம் ஏற்றுக்கொண்டோன்னா தான் ஒற்றுமை ஏற்படும். இது அவங்க யாருக்கும் தெரியல. ஒற்றுமையாக இருக்கணும்னா எப்படி இருக்கிறது? நம்ம ஒருத்தர் சகோதரன் சகோதரின்னு புரிஞ்சுக்கணும், ஒரு அப்பாவோட குழந்தைங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் இதெல்லாம் இல்லைங்கிற அது சத்தியுகத்தில் தான் அந்த மாதிரி இருக்கும். உலகமே ஒரு குடும்பமாக. அங்கே யாரும் தங்களுக்குள் சண்டையிடுவதே கிடையாது. அது சத்தியுகம் ஆகும். இது கலியுகமாக இருக்குது. இதெல்லாம் சாத்தியம் இங்கே இல்லைங்கிற. சத்தியுகத்தில் தேவதைகள் இருந்தனர், மற்ற அனைத்து ஆத்மாக்களும் எங்கிருந்தனர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு ராஜ்யம் சத்தியுகத்தில் மட்டுமே இருந்தது. இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அங்கே சுகம் சாந்தி அனைத்தும் இருந்தது. இந்த அனைத்து விஷயங்களும் வரிசை கிரமமான முயற்சிக்கு ஏற்றபடி தான் உங்கள் புத்தியிலும் இருக்கிறது. ஞானத்தோட ஆழமான விஷயங்கள்லாம் வரிசை கிரமமாக தான் இருக்குது. சத்தியுகத்தில் ராஜ்யம் செய்து கொண்டிருந்தோம், மிகவும் சுகம் இருந்தது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். அத்வைத, அதாவது பிரிவினை இல்லாத ஒரே தர்மம் இருந்தது. இந்த ஞானம் எல்லாம் இப்போ இங்கே கிடையாது யாருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிறீர்கள். தந்தை உங்களை தனக்கு சமமாக மாற்றுகிறார். தந்தையோட மகிமை என்னவோ அதுவாக நீங்கள் ஆக வேண்டும். பாபாவுக்கு என்னெல்லாம் மகிமை இருக்கோ அதெல்லாம் நமக்கு இருக்குது.
திவ்ய திருஷ்டி, தெய்வீக பார்வையினுடைய சாவி தந்தையிடம்தான் இருக்குது. எல்லாருக்கும் காட்சி அவர் தான் காட்ட முடியும், சாட்சாத்காரம். தந்தை சொல்லியிருக்கிறார், பக்தி மார்க்கத்தில் நான் என்னுடைய வேலை கடமைகளை செய்ய வேண்டியதாக இருக்குது. பக்தர்களுக்கு அவங்க விரும்பின தேவதையோட காட்சியை, யார் யாரை பூஜை செய்கின்றனோ அவர்களோட மன விருப்பங்களை நான் நிறைவேற்றுகின்றேன். அனுமனை நினச்சாங்கன்னா அவங்களோட காட்சி காட்டணும், அவர் கணபதியை நினச்சாங்கன்னா அவங்களுடைய காட்சியை காட்டணும். இதெல்லாம் பாபா அந்த வேலையும் செய்கிறாரு. ஆனால் பக்தியோட பலனை கொடுக்கக்கூடிய பகவானாகவும் அவர் இருக்கார். இங்கும் கூட திவ்ய திருஷ்டியின் நடிப்பு இருக்கின்றது. காட்சியெல்லாம் பார்த்தாங்க, சொர்க்கம் பரந்தாமம்லாம். அதுவும் யார் காட்டுறா? பாபா தான். அர்ஜுன் விநாசத்தின் காட்சியை பார்த்தார் என்று சொல்கின்றனர் அல்லவா? விநாசம் கண்டிப்பாக ஆகியே தீர வேண்டும். விஷ்ணுபுரி கண்டிப்பாக ஸ்தாபனை ஆகியே தீர வேண்டும். தந்தை கல்பத்திற்கு முன்பு புரிய வைத்தது போலவே இப்பொழுதும் மீண்டும் புரிய வைக்கிறார். எல்லாமே மீண்டும் பாபா நம்மை மனிதன்லேருந்து தேவதையாக ஆக்குகிறார். தேவதையாகும்போது இந்த அசுர சிருஷ்டியோட விநாசம் கண்டிப்பாக நடக்கும். நாலாபுறமும் ஐயோ ஐயோ என்ற கதறல் வந்து ஒலிக்கும். புத்தியால் இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். இயற்கையோட சீற்றமும் ஏற்படத்தான் செய்யும். ஆயுதங்களினுடைய மழையிலே குண்டு மழை இதெல்லாம் பொழியதான் செய்யும். இவை அனைத்தும் விநாசம் ஏற்படும் பொழுது தான் சத்தியுகத்தோட ஸ்தாபனை ஏற்படும். இதெல்லாம் நடந்தால் தான் சத்தியுகம் வரும். 5 தத்துவங்களின் உரம் கிடைத்துவிடும். இல்லை, எல்லாமே மண்ணுக்கு உரமாயிடும். இந்த பூமிக்கு எருவை பாருங்கள் எவ்வளவு கிடைக்கிறது. எல்லா மனித உடலும் 5 தத்துவங்களினுடைய உரம் வந்து கிடைக்கிறது. இந்த ருத்ர ஞான யஜ்யத்தில் இவை அனைத்தும் ஸ்வாகா ஆகிவிடும். உலகத்தில் இருக்க எல்லா பொருளும் மனித உடலும் ஸ்வாகா ஆகிவிடும். பக்தி மார்க்கத்தில் பாருங்கள், ருத்ர யஜ்யத்தை எப்படி ஏற்பாடு செய்கிறார்கள். சிவபாபா லிங்கத்தையும் சிறிய சிறிய சாலி கிராமங்களையும் உருவாக்கி பூஜை செய்துவிட்டு மீண்டும் அதை அழித்து விடுகின்றனர். பிறகு தினந்தோறும் உருவாகின்றனர். தினந்தோறும் மண்ணிலேயோ மஞ்சள்லேயோ பிடிச்சு வைக்கிறாங்க. பூஜை செய்து பிறகு அதை உடைத்து விடுகின்றனர். சிவபாபா யாரெல்லாம் சேவை செய்கிறார்களோ அவர்களுடைய நினைவு சின்னம் இப்படி ஆக்குகின்றனர். சொர்க்கத்தை படைக்கிறதுக்கு யாரெல்லாம் இந்த உலகத்துக்கு சேவை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இதெல்லாம் செய்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் ராவணனோட உருவத்தை உருவாக்கி எரிக்கின்றனர். எதிரியோட உருவத்தை உருவாக்கி ஒரு முறை வேணால் எரிக்கலாம். இல்லை, வருஷம் வந்து அதை எரிக்கிறாங்க. அந்த முறையை வந்து பாபா சொல்கிறாங்க. அப்போ ஏற்படுத்தியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரே முறை கோபத்தை தணித்து கொள்வார்கள் தானே. ஆனால் இங்கே ராவணனையோ ஒவ்வொரு வருடமும் எரிக்கிறார்கள். ஒரு முறை யாராவது எதிரின்னா அந்த மாதிரி குடும்பாவி செஞ்சு எரித்து போராட்டம் பண்ணி அவ்வளோதான் நிறுத்திடுவாங்க. இது ஒவ்வொரு வருடமும் செய்கிறாங்க. அப்போ இதனோட அர்த்தத்தை யாரும் புரிந்து கொள்வதில்லை. ஏன்னா அவர் எரிஞ்சு போகிறதே இல்லை. இப்போ வரைக்கும் அவர் கொஞ்சம் இருக்கார். உலகமே எரிஞ்சு போனால் தான் அந்த ராவணனோட ராஜ்யம் போகும். அதனால தான் இன்னும் எரிக்கிறாங்க. பிறகு ராவணன் சீதையை கடத்தினார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அர்த்தத்தை புரிஞ்சு கொள்வதில்லை. வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் என்ன புரிந்து கொள்வார்கள்? எதுவும் இல்லை. இங்கே இருக்கிறவங்களுக்கே பாரதத்தில் புரியலைன்னா அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க? நாளுக்கு நாள் ராவணனை பெரியதாக்கி கொண்டே செல்கின்றனர். பெரிய பெரிய குடும்பாவி செய்கிறாங்க. ஏனென்றால் ராவணன் மிகவும் துக்கம் கொடுப்பவன். இப்போது நீங்கள் இதன் மீது வெற்றி அடைகிறீர்கள். சத்தியுகத்தில் இருக்கவே போவதில்லை. ராவணனை எரிப்போமா? இல்லை. ஏன்னா அவரை நம்ம வெற்றி அடைஞ்சிடும். இந்த கர்மத்தின் விளைவை அனுபவிப்பது, நோய் முதலியவை ஏற்படுவதெல்லாம் காரணம் ராவணன் தான். நமக்கு வந்து ஏதாவது நஷ்டம் ஏற்படுது, தோல்வி ஏற்படுது, மன கஷ்டம் ஏற்படுது, பிஸ்னஸில் தோல்வி, நோய்கள் வருது உடலுக்கு, எல்லாத்துக்கும் காரணம் 5 விகாரங்கள் தான். அதனால் நம்ம செஞ்ச கர்மங்கள் தான். ராவணனோட பிரவேசம் ஆனதுனால மனுஷங்க செய்யக்கூடிய எல்லா காரியமுமே பாவ கர்மம், விகர்மம் ஆயிடுது. சுகம் துக்கத்தோட விளையாட்டு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ துக்கத்திலே நம்ம வந்து தான் ஆகணும். ராவணனுக்கு அடிமையாகி தான் தீரணும். இந்த வரலாறு புவியியலை பற்றி யாருக்கும் தெரியாது. லக்ஷ்மி நாராயணோட ராஜ்யம் எப்படி கிடைத்தது யாருக்கும் தெரியாது. சின்னஞ்சிறு குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயண் சத்தியுகத்தில் ராஜ்யம் செய்து கொண்டிருந்தனர். ஏன்னா அப்போ தாதிகளுக்கெல்லாம் எத்தனை வயசு? 10 வயசு, 12 வயசு, 15 வயசு. இப்போ சங்கம யுகத்தில் இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு தான் நீங்கள் இந்த பதவியை அடைகிறீங்கன்னு புரிய வைக்கிறார். பிர்லாவுக்கு கூட சின்ன சின்ன குழந்தைகள் சென்று இந்த ராஜ்யத்தை எப்படி அடைந்தனர் என்று புரிய வைக்க வேண்டும். பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் போய் புரிய வைக்கணும், தைரியம் இருக்கணும்னு சொல்லித்தரார் பாபா. இப்பொழுது கலியுகம், இது சத்தியுகம் என்று சொல்லப்படுவதில்லை. ராஜ்யம் இப்பொழுது இல்லை. ராஜாக்களோட கிரீடத்தை நீக்கிவிட்டார்கள். ஏன்னா அப்போ தான் ராஜாவோட ராஜ்யம்லாம் அப்படியே போயிட்டே இருந்தது. தர்மசாஸ்திரங்கள் 4 மட்டுமே இருக்கும். கீதை தர்மசாஸ்திரமாகும். அதிலிருந்து 3 தர்மங்கள் இப்பொழுது ஸ்தாபனையாகின்றது. என்ன வந்து கீதை சொல்லப்படுதோ அதுலேருந்து பாபா நமக்கு சொல்கிறார். கீதை சொன்னால் தான் பிராமண தர்மம், அதுக்கப்புறம் தேவதா தர்மம், சத்திரிய தர்மம் இதெல்லாம் ஸ்தாபனை ஆகுது. சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயண் அல்லது ராமனோ எந்த தர்மத்தையும் ஸ்தாபனை செய்தார்கள் என்பதில்லை. அவங்க தர்மத்தை ஸ்தாபனை பண்ணல சத்தியுகத்தில். சங்கம யுகத்தில் சிவபாபா செய்கிறாரு. இந்த தர்மத்தை இப்பொழுது தான் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். பிறகு இஸ்லாம், பௌத்த தர்மம் மற்றும் கிறிஸ்துவ தர்மங்களோட ஸ்தாபனை அது நடக்கும் பாதி கல்பத்துக்கு பிறகு. கிறிஸ்தவர்களினுடைய ஒரே தர்மசாஸ்திரம் பைபிள், அவ்வளவுதான். பிறகு அது வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு.
ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இப்பொழுது மீண்டும் தேவி தேவதா தர்மத்தோட ஸ்தாபனை நடக்குது. நீங்கள் நாடகத்தோட ரகசியத்தெல்லாம் நல்ல விதமாக புரிந்து கொண்டீர்கள். எப்போ என்ன தர்மம் ஸ்தாபனை செய்யப்படுது, யாருனால ஸ்தாபனை செய்யப்படுது, எந்த நேரத்தில் ஸ்தாபனை செய்யப்படுதுன்னா தெரிஞ்சிட்டிங்கன்னா மீண்டும் நம்முடைய ராஜ்ய பாகியத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். இது குழந்தைகளாகிய உங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கிறது, 100% நம்பிக்கை இருக்குங்கிறார். இதில் சண்டை முதலான விஷயமே இல்லை. ராஜ்யத்தை அடையிறோன்னா சண்டை போட்டு வாங்கினோன்னு கிடையாது. இங்கே எந்த விதமான சண்டையும் இல்லாமல் ராஜ்யம் நிச்சயமாக ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. மரணம் எப்படி நிச்சயமானதோ அதே போல் இந்த புதிய உலகத்தோட ஸ்தாபனை, ராஜ்யத்தோட ஸ்தாபனையும் நிச்சயிக்கப்பட்டது. நாம் மீண்டும் ராஜ்ய பாகியத்தை எடுக்கின்றோம் என்று நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொரு கல்பமும் தந்தையிடமிருந்து இப்படி ஆஸ்தியை எடுக்கின்றோம். எவ்வளோ முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளோ உயர்ந்த பதவியை அடைவீர்கள். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பாயிண்ட்டு, தந்தையின் மகிமையை தனக்குள் கொண்டு வர வேண்டும். தந்தைக்கு சமமாக மகிமை மிகுந்தவர்களாக ஆக வேண்டும். பாரலோகிக தந்தையிடமிருந்து தூய்மையின் ஆஸ்தியை எடுக்க வேண்டும். தூய்மையாக ஆவதின் மூலம்தான் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கும். இரண்டாவது பாயிண்ட்டு, ஸ்ரீமத் படி தனது உடல், மனம், பொருளின் மூலம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும். வரதானம், பழைய சம்ஸ்காரங்கள் என்ற அஸ்தியை சம்பூர்ண ஸ்திதி என்ற கடலில் கரைக்கக்கூடிய சமமான மற்றும் சம்பூர்ணமானவர்கள் ஆக வேண்டும். பாபாவுக்கு சமமாக மேலும் முழுமையாக ஆகணும். பாப் சமான் அல்லது சம்பூர்ணம் ஆகுவதற்கு உலக அழிவிற்கு முன், விநாசத்துக்கு முன் தனது பலவீனம், குறைகள், தவறுகள் இதெல்லாம் அழித்து விடுங்கள். எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. பெயர் அடையாளமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு சாக்கு போக்கும் நாம் சொல்லக்கூடாது. அப்படின்னா எந்த ஒரு தவறுகள், குறைகள், பலவீனங்கள் இருக்குன்னா இதனால தான், இவங்கனால தான், இந்த சூழ்நிலையினால தான், அப்படி எதுவுமே சாக்கு போக்கு பேரளவு கூட சொல்லக்கூடாதுங்கிற. இவ்வாறு தன்னை பிரகாசமாக ஆக்கி கொள்ளுங்கள். மறுபிறவி எடுத்தவுடன் பழைய பிறவியின் விஷயங்கள்லாம் மறந்து விடுவது தானே. அதே போல் தான் இந்த பழைய விஷயங்கள், பழைய சம்ஸ்காரங்கள்லாம் அழிச்சிருங்க. ஏன்னா புதிய பிறவி நாம் எடுத்துட்டோம், புதிய ராஜ்யத்திற்கு போகிறோம். அதன் அஸ்தியையும் சம்பூர்ண ஸ்திதி என்ற கடலில் கரைத்து விடுங்க. சம்ஸ்காரத்தை சாம்பலாக்கி உங்களுடைய முழுமையான ஸ்திதிங்கிற நிலையில் அதை கரைச்சிடுங்க. அப்பொழுது தான் சமமானவராக மற்றும் சம்பூர்ணமானவர்கள் என்று கூற முடியுங்கிற ஸ்லோகன். விஸ்தாரத்தை சாரத்தில் கொண்டு வந்து அந்த மந்திரத்தின் வித்தையை கற்றுக்கொண்டால் பாப்சமான் ஆகிவிடுவீர்கள். எல்லா விஸ்தாரத்தையும் சாரமாக ஆக்கக்கூடிய ஒரு மேஜிக்கை நீங்கள் கற்றுக்கோங்க. எதுலேயுமே நாம் ரொம்ப பெருசாக்கக்கூடாது. பெருசிலிருந்து நம்ம சின்னதுக்கு வரணும். அப்படின்னா பிரச்சனையோட ஏன், என்ன, எப்படி, எதுக்கு, யாருனால, எதனால் இப்படி நம்ம போகாமல் விஸ்தாரத்துலேருந்து சாரத்துக்கு இப்போ நான் இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த பிரச்சனைக்கு தீர்வு பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், இதை தான் சாரத்துக்கு வருவது. பாபா சொல்கிறாங்க, இதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாப்சமான் ஆகிடுவீங்க. அவ்வியக்ய சமிங்கை. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் தன்னுடைய சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மையுடையவர்களாக ஆகுங்கள். பொறுமை குணமுடையவர்கள் வெளியுக சூழ்நிலையை மட்டுமன்றி மனதின் என்ன சங்கல்பங்கள் எழுந்தாலும் அதை பார்த்து பயப்பட மாட்டார்கள். பொறுமைனா என்ன அர்த்தம்? பயம் இல்லாமல் இருக்கிறதுங்கிற ஒன்று. வெளியுகத்தோட உலகத்தில் என்ன சூழ்நிலை வந்தாலும் பயப்பட மாட்டாங்க. தனக்குள்ளே என்னெல்லாம் வருதோ அதை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க. ஒரு எண்ணமே வருது, எனக்கு என்ன ஆகும், யார் பார்த்துப்பாங்க, இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இது என்ன ஆகுமோ, இந்த விஷயம் இப்படி நடந்துருச்சுன்னா, இவங்க இப்படி செஞ்சிட்டாங்கன்னா, அந்த மாதிரி எண்ணங்களை எழுப்பி பயப்பட மாட்டாங்க. பொறுமையாக எல்லாத்தையும் எதிர்கொள்வாங்க. தோற்றத்தின் மூலம் அவங்க சதா திருப்தி அல்லது மகிழ்ச்சி தான் தெரிப்படும். அவங்கள பார்க்கும்போதே அந்த ஒரு சந்தோஷம், பொறுமை தான் அவங்கக்கிட்ட இருக்கும். அவர்களோட கண்கள், மனது ஒரு பொழுதும் அதிருப்தியே ஆகாது. முகம் இல்லையா, அது அதிருப்தியே ஆகாது. அவர்கள் திருப்தி மணியாக இருக்கக்கூடிய காரணத்தினால சதா மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அந்தளவுக்கு அதிருப்தியே பேரடையாளமே முகத்தில் தெரியக்கூடாது. அவ்வளோ பொறுமைங்கிறது எல்லாத்தையும் எதிர்கொள்கிறதுக்கு இருக்கணுங்கிறது. ஷா ஓம் ஷா.